சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் 12. சோலையோ பாலையோ, ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானார்கள். ரோமர் 5:19. முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் யாவரும் பாவிகளாயினர். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து முழுமையாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் நாம் யாவரும் கடவுளுக்கு முன் நீதி உள்ளவர்களாக முடியும். சாதகமான சூழலிலேயே ஆதாம் தோல்வியடைந்தான். கிறிஸ்துவோ பாதகமான சூழலிலும் சோதனைகளை மேற்கொண்டார். அவற்றில் இரு ஒப்புமைகளை இன்று கவனிப்போம். சூழ்நிலைகள். பிசாசின் சோதனையின் போது இயேசு வனாந்தரத்தில் இருந்தார். அது வெறும் பாறைகளும் மணலும் நிறைந்த பாலைவனம். ஆதாமோ மனிதன் இதுவரை கண்டிராத வனம் நிறைந்த தோட்டத்தில் இருந்தான். அங்கு எல்லாமே ஏராளம். வனாந்தரத்தில் இயேசுவுக்கு ஒன்றுமே இல்லை. தோட்டத்தில் ஆதாமுக்கு ஒன்றுமே இல்லாமல் இல்லை. இயேசு சோதனையை வென்றார். ஆதாமோ அதில் விழுந்தான். நந்தவனத்தில் இருந்தாலும் பாலைவனத்தில் இருந்தாலும், நிறைவில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும், தேவன் நம்மிடம் வெற்றியையே எதிர்பார்க்கிறார். சூழ்நிலைகளுக்கு கீழ் அல்ல, மேல் இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். இதோ அப்போஸ்தலன் பவுலின் வெற்றி முழக்கம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பசியோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. ரோமர் 8:35 முதல் 39 வரை. இங்கு மணமுடிப்பின் சித்திரம் ஒன்றை காண்கிறோம். ஒருவரையொருவர் காதலித்த பின் பிற காரியங்களை பற்றி என்ன கவலை? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிரியாது நிற்க வாக்கு கொடுத்து விட்டார்களே. சூழ்நிலைகளின் அழுத்தத்திற்கும் இழப்புக்கும் நாம் இணங்க மாட்டோம். உடனாளிகள். உதவிக்கோ உறவிற்கோ இயேசுவுக்கு அங்கு யாரும் இல்லை. காட்டு மிருகத்துணை மட்டுமே இருந்தது. தனியாகவே சோதனையை மேற்கொள்ள வேண்டியதிருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஏவாளும், ஏவாளுக்கு ஆதாமும் இருந்தனர். சத்துருவுக்கு எதிராக இருவராய் எதிர்த்து நின்றிருக்கலாம். ஆனால் தோற்றனர். இயேசுவோ வென்றார். ஏதோ ஒரு காரணத்தினால் விசுவாசிகளே இல்லாத ஓரிடத்தில் நாம் இருக்க நேர்ந்தால் கூடுதல் கவனம், விழிப்புடன் இருப்பது நமது பொறுப்பாகும். ஐக்கியத்தில் அறிந்த யாவும் தனிமையில் அபியாசிக்கப்பட வேண்டும். சோதனை வேளையில் யோசேப்பு தனியாகவே இருந்தான். சிறையோ சிம்மாசனமோ அவனுக்கு உடனாளிகள் எங்கே? தனித்தே நிற்க வேண்டியதிருந்தது. ஆனால் தேவன் பக்கம் நின்றதால் வெற்றியாய் வெளிவந்தார். தமது பரிசுத்தரின் தசைகளை வலுப்படுத்த சில வேளைகளில் தேவன் அவர்களை தமது தீர்மானத்தின்படி தனிமையில் வைக்கிறார். மறுரூப மலை அனுபவத்தில் எப்போதும் மயங்கி கிடக்க முடியாது. அங்கு கூடாரம் போட்டு இருந்துவிட முடியாது. சோதனையின் பள்ளத்தாக்குக்கு இறங்கி வந்து வாழ்க்கையின் சவாலை சந்திக்க வேண்டும். தப்ப முடியாது.